morning students. 9th social science la geography first lesson lithosphere 1 endogenetic process நிலக்கோளம் புவி அக செயல்பாடுகள் இந்த டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். இதுல அடுத்து நம்ம என்ன கிளாஸ்ல பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் கான்டினென்டல் பிளேட்ஸ் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கண்ட தட்டுகள் நகர்தல் அப்படினா என்ன? கண்ட தட்டுகள் நகர்தல் இததான் பார்க்க போறோம். சரியா? ரைட். சோ இங்க கண்ட தட்டுகள் அப்படிங்கிறது என்ன? நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம் பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படினு சொல்லி. இல்லையா? ரைட். சோ அதே தான் இங்கேயும் பார்க்க போறோம். சோ இந்த கான்டினென்டல் பிளேட்ஸ் அப்படிங்கிறது எப்படி வந்துட்டு அதனுடைய மூவ்மெண்ட்டை கொடுக்குது? அந்த மூவ்மெண்ட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா கம்ப்ரஷன் தான் காரணம். கம்ப்ரஸ் அப்படிங்கிறது என்னது? அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்ரஸ் அப்படிங்கிறது என்னது? அழுத்தம். சோ இந்த அழுத்தம் அப்படிங்கிறது plates are forced to move upwards and downwards. Upwards and downwards. Upward downward அப்படிங்கிறது என்னது? மேலும் கீழுமா. சரியா? மேலும் கீழுமா. அதாவது இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிளேட்ல வந்துட்டு பிரஷர் ஜாஸ்தி ஆகும் போது இது என்ன ஆகுது? வெளியே வருது. இப்படியே மேல எழும்புது. சரியா? ரைட். சோ இங்க மீண்டும் பிரஷர் அதிகமாகும் போது அப்படியே டவுன்வர்ட்ஸ். upwards downwards upwards downwards. சோ இந்த மாதிரி பிரஷர் தான் வந்து இங்க என்ன செய்யுது அப்படினு சொன்னா இந்த upwards and downwards அப்படிங்கற மூவ்மென்ட் வந்து கொடுக்குது. சரியா? ரைட். சோ இதனால என்ன ஃபார்ம் ஆகுது அப்படினு பார்த்ததுன்னா இந்த ஃபார்மேஷனுக்கு என்ன பேர் அப்படினு பார்த்ததுன்னா ஃபோல்டிங் அப்படினு சொல்லுவோம். இந்த ஃபார்மேஷனுக்கு என்ன பேரு? ஃபோல்டிங், மடிப்பு அப்படினு சொல்லுவோம். சரியா? கண்ட தட்டுகள் கான்டினென்டல் பிளேட்ஸ் அப்படிங்கிறது மூவ்மெண்ட்டை எப்படி கொடுக்குது அப்படின்னு சொன்னா அப்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ்ல கொடுக்குது. இந்த மேலும் கீழுமா உயர்ந்து வர்றதுக்கு இறங்கி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கம்ப்ரஸ், அழுத்தம் தான் காரணம். சோ இந்த அழுத்தம் காரணமா இங்க சில மலைத்தொடர்கள் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. எது? மவுண்டைன் ரேஞ்சஸ், மலைத்தொடர்கள் உருவாகுது. சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுச்சுன்னா the great himalayas இருக்கு இல்லையா? ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு fold mountains அப்படின்னு சொல்லலாம், மடிப்பு மலைகள். அடுத்து ஆல்ப்ஸ் ரேஞ்சஸ், ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரேஞ்சஸ் அப்படின்னு சொன்னா மலைத்தொடர்கள். ஓகேவா? சோ இங்க இந்த folding mountains அப்படின்னு சொன்னா மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா ஹிமாலயாஸ் ஒரு எக்ஸாம்பிள், ஹிமாலயாஸ் அண்ட் ஆல்ப்ஸ். இந்த ரெண்டு ரேஞ்சஸ்மே வந்துட்டு fold mountainsக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். சரியா? அடுத்தது movements also create stress and tension and crack. இந்த மூவ்மெண்ட்ஸ்னால வேற என்னெல்லாம் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரெஸ், அழுத்தம் அதிகமாகுது, டென்ஷன் அதிகமாகுது, கிராக், விரிசல்கள் ஏற்படுது. சரியா? இது எங்க ஏற்படுது அப்படின்னு சொன்னா இந்த கான்டினென்டல் பிளேட்ஸ், கண்ட தட்டுகள் இதுல தான் ஏற்படுது. சரியா? ரைட். சோ இதனால என்ன ஒரு உருவாக்கம் இருக்கு, கிரியேஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னா ஃபால்ட்டிங், பிளவு அப்படின்னு சொல்றாங்க. ஃபால்ட்டிங் அப்படின்னா பிளவு, ரெண்டா உடைஞ்சு போறதுதான் பிளவு அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க வந்துட்டு ஸ்ட்ரெஸ்னாலயோ டென்ஷன்னாலயோ கிராக்னாலயோ உருவாகக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஃபால்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், பிளவு. சரியா? ரைட். அதுவே அப்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ் மூவ்மெண்ட்லால ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ஃபோல்ட், மடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இங்க ரெண்டு வித்தியாசம் தான். ஒன்னு அப்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ்ல ஃபோல்ட் மவுண்டைன் ஃபார்ம் ஆகுது, ஸ்ட்ரெஸ் டென்ஷன் கிராக்கஸ்னால வந்துட்டு இங்க ஃபால்ட் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துட்டு உருவாகுது. சரியா? இது எங்க ரெண்டுமே எங்க உருவாகக்கூடியது அப்படின்னு சொன்னா கண்ட தட்டுகள் நகர்தலால உருவாகுது, கான்டினென்டல் பிளேட்ஸ்னுடைய மூவ்மெண்டால ஃபார்ம் ஆகுது. சரியா? ரைட். அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு கோண்ட்வானா லேண்ட் மாஸ், கோண்ட்வானா லேண்ட் மாஸை வந்துட்டு நம்ம சொல்லலாம். புரியுதா? எதனால கோண்ட்வானா அப்படிங்கறத சொல்றோம்? பொதுவா இந்த மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சடனா நடக்கிறது கிடையாது. சரியா? few சென்டிமீட்டர் மட்டும் தான் வந்துட்டு இந்த மூவ்மெண்ட்ஸை கொடுக்கும். எப்போ? அது
சென்டிமீட்டர்ஸ், சில சென்டிமீட்டர் மட்டுமே வந்துட்டு டிராவல் ஆகக்கூடியது இந்த கான்டினென்டல் பிளேட்ஸ். ஓகேவா? நமக்கு கொஞ்சம் ஃபியூ அப்படின்னு சொல்றோம், ஆனா இதுவே மில்லியன் இயர்ஸ் கழிச்சு பார்க்கும் பொழுது நல்ல லாங் கேப் வந்துட்டு கிடைக்கும். சரியா? எங்க கிடைக்கும்? இந்த மூமெண்ட்ஸ்ல வந்துட்டு கிடைக்கும். இப்போ ஒரு இடத்துல இருந்து பல மில்லியன் வருடத்துக்கு அப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லாங் டிஸ்டன்ஸ்ல இங்கிருந்த ஒரு பிளேட் வந்துட்டு டிராவல் ஆகி வேற ஒரு பிளேஸ் தேடி ரீச் ஆகும், போயிட்டு இருக்கும். சரியா? ரைட். ஸோ அப்படி நகர்ந்த ஒரு பிளேட் அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு கோண்ட்வானா. இந்த கோண்ட்வானா அப்படிங்கிறது பார்த்ததுன்னா about 2 million years ago Indian plate was a part of the Gondwana, India. இது வந்துட்டு இந்தியா அப்படிங்கிற நம்ம நாட்டில் தான் வந்துட்டு இந்த கோண்ட்வானா அப்படிங்கிற லேண்ட்மாஸ், அதாவது 250 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கோண்ட்வானா அப்படிங்கிற அந்த லேண்டினுடைய ஒரு பகுதியாக வந்துட்டு இந்தியன் பிளேட் வந்துட்டு இருந்திருக்கு. சரியா? ஆனால் இப்போ ப்ரெசென்ட்ல வந்துட்டு ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா அண்ட் சவுத் அமெரிக்கா இந்த கான்டினென்ட்டோட இந்த கோண்ட்வானா அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு? ஜாயிண்ட் ஆகி இருக்கு. சரியா? 250 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இந்தியன் பிளேட்டா இருந்தது, இப்போ என்னவாகி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கண்ட்ரிஸோட வந்துட்டு இந்த கான்டினென்ட்ஸோட வந்துட்டு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ரைட். அடுத்து எர்த்குவேக் அப்படிங்கிறத பார்க்க போறோம். எர்த்குவேக் என்ன? எர்த்குவேக் அப்படின்னா நிலநடுக்கம். எர்த்குவேக் அப்படிங்கிறது நிலநடுக்கம்னு சொல்லுவோம். நிலநடுக்கம். இந்த நிலநடுக்கத்தை பத்தி நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஏன் நம்ம இருக்கக்கூடிய இடத்துலயே வந்துட்டு எப்போவாவது ஒரு முறை வந்துட்டு நம்ம அதை ஃபீல் பண்ணியிருப்போம், நடந்திருந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ரைட். ஸோ அந்த மாதிரி எர்த்குவேக் அப்படிங்கிறது என்ன காரணத்தினால, எப்படி, எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த டாபிக்ல பார்க்குறோம். ஓகே, ரைட். ஸோ எர்த்குவேக் நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த எர்த்குவேக் அப்படிங்கிறது ஆரம்பிக்கக்கூடிய இடம், அதாவது அதனுடைய ஆரிஜின் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ஃபோக்கஸ்னு சொல்லுவோம். ஃபோக்கஸ் ஆரம்பிக்கக்கூடிய அந்த மிட் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட் வந்துட்டு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க ஆரம்பிக்குது? எர்த்துடைய இன்டீரியர்ல ஆரம்பிக்குது. நம்ம கிரஸ்ட், மேண்டில், கோர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ளதான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அங்க ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஃபோக்கஸ் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இந்த எர்த்குவேக்கினுடைய ஆரிஜின் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? ரைட். சரி, இப்போ ஆரம்பிக்கக்கூடிய இடத்த ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னோம். இது எங்க நடத்தி இருக்குது அப்படின்னு சொன்னா எர்த்தினுடைய இன்டீரியர்ல நடத்தி இருக்கு. ஸோ இப்போ இது வந்துட்டு எர்த்தை ரீச் பண்ணக்கூடிய இந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா எபிசென்டர் அப்படின்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் ரீச் பண்ணும் பொழுது அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? எபிசென்டர். சரியா? எபிசென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணு ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கக்கூடிய இடம், கீழ் மையம் அப்படின்னு சொல்லுவோம். கீழ் மையம். ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னா கீழ் மையம். எங்க கீழ்? பூமிக்கு உள்ள ஆரம்பிக்கிறதால அது கீழ் மையம் அப்படின்னும், அது ரீச் ஆகக்கூடிய எர்த்துடைய சர்ஃபேஸை வந்து ரீச் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட், பூமியினுடைய மேற்பரப்பை வந்து சேரக்கூடிய அந்த இடத்தை வந்துட்டு எபிசென்டர் அப்படின்னும் சொல்லுவோம். சரியா? ரைட். ஸோ எபிசென்டர் அப்படிங்கிறது வந்துட்டு மேல் மையம், இது கீழ் மையம், இங்கே மேல் மையம். இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட்ல வந்துட்டு இந்த எர்த்குவேக் அப்படிங்கிறது ரீச் ஆகுது. சரியா? ரைட். இப்போ இது வந்துட்டு இன் பிட்வீன்ல, இப்போ இந்த ஆரிஜினுக்கும் சர்ஃபேஸுக்கும் இன் பிட்வீன்ல வந்து என்ன செய்யுது, நடுவுல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துச்சுன்னா எலாஸ்டிக் வேவ்ஸ் அப்படிங்கறத வந்து கிரியேட் பண்ணுது. எலாஸ்டிக் வேவ்ஸ் அப்படிங்கறத வந்து கிரியேட் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு அலை வரும் பொழுது, கடல்ல இருந்து ஒரு அலை வரும் பொழுது அது கூடவே என்ன செய்யுது, பின்னாடி தொடர்ந்து சில அலைகள் வந்துட்டே இருக்கும் இல்லையா, துணை அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே போலதான் இங்கேயும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இந்த ஃபோக்கஸ்ல ஆரம்பிச்சு எபிசென்டர் ரீச் பண்றதுக்குள்ள நிறைய துணை அலைகள், செஸ்மிக் வேவ்ஸ் அப்படிங்கிற அலைகளை வந்துட்டு கொண்டுட்டு வரும். சரியா? ரைட். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா செஸ்மிக் வேவ்ஸ் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஓகே, செஸ்மிக் வேவ்ஸ். இந்த செஸ்மிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது எர்த்குவேக்ஸ் ஜெனரேட் ஆகக்கூடியது. சரியா? எர்த்குவேக்ஸ் ஜெனரேட் ஆகக்கூடியதை தான் வந்துட்டு இங்க என்ன செய்யறோம், செஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த வேவ் வந்துட்டு 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணலாம். இந்த வேவ்ஸை 3 டைப்ஸா வந்து கிளாசிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னா பிரைமரி ஆர் பி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி ஆர் பி வேவ்ஸ்.
இது என்ன பண்ணும்? இந்த பிரைமரி வேவ் அப்படிங்கிறது ஃபாஸ்டஸ்ட் வேவ், ரொம்ப ஸ்பீடா ராபிட் ஸ்பீடா வந்துட்டு டிராவல் ஆகக்கூடியது, அதிவேகத்துல பயணிக்கக்கூடிய ஒரு அலை. வேவ் அப்படின்னா அலைன்னு சொல்லுவோம். வேவ் அப்படிங்கிறது என்னது? அலை. பிரைமரினா முதன்மை, பிரைமரிங்கிறது முதன்மை, முதன்மை அலை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ இது வந்துட்டு அதிவேகத்துல டிராவல் பண்ணக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு அலை. ஓகே, அதே மாதிரி எங்க வந்து சேரக்கூடியது அப்படின்னு சொன்னா எபிசென்டர், மேல் மையம் சொன்னோம் இல்லையா? எபிசென்டர் அப்படின்னா மேல் மையம். அப்போ ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னோம்? ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கீழ் மையம். ரைட். அடுத்தது பிரைமரி வேவ்னுடைய செகண்ட் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ் த்ரூ சாலிட் லிக்விட் கேஸஸ். பாஸ் த்ரூ சாலிட் லிக்விட் கேஸஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா டிராவல் ஆகுது இல்லையா? டிராவல் ஆகும்போது சாலிட், சாலிட் அப்படின்னா திடப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். சாலிட் அப்படின்னு சொன்னா திடப்பொருள். சரியா? அடுத்தது லிக்விட், லிக்விட் அப்படின்னா நீர் இல்லையா? ரைட். அடுத்து திரவ பொருள், கேஸ், வாயு. இந்த மூணு கேட்டகரியிலயுமே டிராவல் பண்ணக்கூடியது அப்படின்னு சொன்னா அது பிரைமரி ஆர் பி வேவ் அப்படின்னு சொல்லுவோம், முதன்மை அலைகள். சரியா? ரைட். அடுத்து தேர்ட் கேரக்டர் என்ன? வெலாசிட்டி. இது எந்த அளவுக்கு டிராவல் ஆகக்கூடியது அப்படின்னு சொன்னா 5.3 கிலோமீட்டர் per செகண்ட்ல ஆரம்பிச்சு 10.6 கிலோமீட்டர் வரையிலும் per செகண்ட்ல டிராவல் பண்ணும். சரியா? ரைட். அடுத்து செகண்டரி வேவ். அடுத்து என்னது? செகண்டரி வேவ். இந்த செகண்டரி வேவ் அப்படிங்கறத எஸ் வேவ் அப்படினு சொல்லலாம். செகண்டரி வேவ்ங்கறத எஸ் வேவ் அப்படினு சொல்லலாம். என்ன எஸ் வேவ்? செகண்டரி ஆர் எஸ் வேவ் அப்படினு சொல்லுவோம். செகண்ட் ஒன் எஸ், செகண்டரி ஆர் எஸ் வேவ். இது என்னது? இந்த இரண்டாம் அலை அப்படினு சொல்லுவோம். இதனுடைய கேரக்டர் என்ன அப்படினு பார்த்ததுனா only through solid. இங்க வந்து எதுல டிராவல் பண்ணும்னு சொன்னோம்? சாலிட், லிக்விட், கேஸ்ல டிராவல் பண்ணும்னு சொன்னோம். ஆனா இந்த செகண்டரி வேவ் அப்படிங்கிறது வெறும் சாலிட்ல மட்டுமே டிராவல் ஆகக்கூடியது, திடப்பொருள்கள்ல மட்டுமே பயணிக்க கூடியது அப்படினு சொன்னா அதுக்கு பேரு செகண்டரி வேவ். ஓகே. அடுத்து பெர்பெண்டிகுலர். எந்த ஷேப்ல என்ன மாதிரியான ஆங்கிள் வந்துட்டு இது டிராவல் ஆகுது அப்படினு சொன்னா பெர்பெண்டிகுலர், குறுக்கலைகளா வந்து பயணிக்க கூடியது, குறுக்கலைகளா பயணிக்க கூடியது. Then third 1 km per second to 8 km per second. இங்க பிரைமரி வேவ் அப்படிங்கிறது என்ன பண்ணோம்? 5.3 கிலோமீட்டர்ல ஆரம்பிச்சு 10.6 கிலோமீட்டர் வரையிலும் டிராவல் ஆகும் ஒரு செகண்ட்லன்னு சொன்னோம் இல்லையா? ரைட். சோ இங்க பாக்கும்போது செகண்டரி வேவ் பாக்கும்போது 1 கிலோமீட்டர்ல இருந்து 8 கிலோமீட்டர் வரையிலும் ஒரு வினாடியில டிராவல் பண்ணக்கூடியது. சரியா? ரைட். அடுத்து பார்க்கக்கூடியது என்னன்னா தேர்ட் சர்ஃபேஸ் வேவ்ஸ் அப்படினு சொல்லுவோம். தேர்ட் என்னது? சர்ஃபேஸ் வேவ். இந்த சர்ஃபேஸ் வேவ் அப்படிங்கிறது ஆர் எல் வேவ் அப்படினு சொல்லுவோம். சர்ஃபேஸ் வேவ் ஆர் எல் வேவ். இந்த சர்ஃபேஸ் வேவ் ஆர் எல் வேவ் அப்படிங்கிறது என்ன அப்படினு பார்த்துச்சுனா மேற்பரப்பு அலைகள் அப்படினு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன? மேற்பரப்பு அலைகள். இந்த மேற்பரப்பு அலைகள் இதோட கேரக்டர் என்ன அப்படினு சொன்னா சிமிலர் பி வேவ்ஸ். பிரைமரி வேவ் சொன்னோம் இல்லையா? இதே போல டிராவல் ஆகக்கூடியது தான் இந்த சர்ஃபேஸ் வேவ் அப்படிங்கிறது. சரியா? ரைட். அடுத்த செகண்ட் கேரக்டர் டிராவல் comparatively slower. comparatively slower. comparatively எதோட கம்பேர் பண்ண போறோம்? பிரைமரி வேவ் கூடவும் செகண்டரி வேவ் கூடவும் கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப குறைவான வேகத்துல பயணிக்கக்கூடிய அலை, டிராவல் ஆகக்கூடிய வேவ் அப்படின்னு சொன்னா அது சர்ஃபேஸ் வேவ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? then third most destructive wave. அளவுக்கு அதிகமான
ரீசன் என்ன அப்படின்னா upwards and downwardsல மூவ்மெண்ட். அதுவே ஃபால்ட்டிங்க்கு ரீசன் என்னன்னு கேட்டுச்சுன்னா ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அண்ட் கிரியேட். ஓகேவா? ஃபோல்டிங்னா மடிப்பு மலைகள்னு சொன்னோம், ஃபால்ட்டிங்னா பிளவு அப்படின்னு சொன்னோம். அடுத்து அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு கோண்ட்வானா லேண்ட்மார்க் சொல்லியிருக்கிறோம். எர்த்குவேக் பார்த்தோம், நிலநடுக்கம். ஆரம்பிக்கக்கூடிய இடத்தை ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னோம், மேல் மையம். முடியக்கூடிய இடத்தை சர்ஃபேஸ் ரீச் பண்ணும்போது எபிசென்டர், கீழ் மையம், மேல் மையம்னு சொன்னோம். ஃபோக்கஸ் கீழ் மையம், எபிசென்டர் மேல் மையம். சரியா? ரைட். அடுத்தது செஸ்மிக் வேவ்ஸ். இங்க வந்துட்டு துணை அலைகள் அப்படிங்கறத உருவாக்கும்னு சொன்னோம். சோ துணை அலைகள் வரும்பொழுது 3 வகையான அலைகள் உருவாகுது. ஒன்னு பிரைமரி வேவ், செகண்டரி வேவ் அண்ட் தேர்ட் எஸ் சர்ஃபேஸ் வேவ். ஓகேவா? பிரைமரி வேவ் அப்படின்னா அது சாலிட், லிக்விட், கேஸ்ல டிராவல் பண்ணும். செகண்டரி வேவ் அப்படிங்கிறது சாலிட்ல மட்டும் டிராவல் பண்ணும். அதுவே சர்ஃபேஸ் வேவ் அப்படிங்கிறது வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி ரெண்டையும் பார்க்கும்போது ஸ்லோவா டிராவல் ஆகக்கூடிய, அதே சமயம் அதிக டிஸ்ட்ரக்ஷன் அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய அலைனும் சொல்லலாம். சரியா? ரைட். ஸோ இதோட இந்த கிளாஸ் ஓவர். அடுத்து நம்ம வேற ஒரு டாபிக்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.